நான் ஏன் நிதி ஆய்வு கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னவர் இப்போது நிதி ஆய்வு கூட்டத்திலே ஏன் கலந்து கொள்கிறீர்கள் என்று மக்களுக்கு விளக்கம் சொல்லுங்கள் என்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் கேள்வி கேட்டால் அவருக்கு கோபம் வருகிறது. அரசை பற்றி குற்றம் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஆகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரும்ப திரும்ப இதை சொல்வதில்லை, நான் பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை என்று ஒரு முதலமைச்சர் சொல்லுவது இதை எதிர்கொள்ள முடியவில்லை. ராமனுடைய வில்லிலிருந்து புறப்படுகிற அம்பை போல எதிரிகளை தும்சம் செய்கிற கேள்வி கடைகளை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ஆளுகிற கட்சியின் அவல நிலையை உலகத்திற்கு தோலெடுத்து காட்டுகின்ற வகையிலும் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்பட வேண்டும் என்று மக்கள் மீது அக்கறையிலும் முதலமைச்சர்களும் அரசின் கவனத்துக்கு கொண்டு வருகிறார். ஆனால் அதை எதிர்கொள்வதற்கு இந்த அரசு திராணி இல்லாத அரசாக இருக்கிறது. ஆக பிரச்சனைகளை திசை திருப்புகிற ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறதே தவிர பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிற ஒரு அரசு இந்த அரசு இல்லை. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஊடக வெளிச்சத்திலே விளம்பர வெளிச்சத்திலே இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதே தவிர இந்த ஊடக விளம்பர வெளிச்சத்திலே தான் ஸ்டாலின் முகம் மக்களுக்கு தெரிகிறதே தவிர மக்களுக்கு சேவை என்கிற அந்த வெளிச்சம் என்பது இருள் சூழ்ந்து இருக்கிற காரணத்தினாலே இந்த அரசு மக்களால் புறக்கணிக்கப்படுகிற அரசாக இருக்கிறது.